தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் சென்னை வருகை தந்திருக்கிறார். இன்று மாலை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ள நிலையில் ஆளுநர் அர்லேகர் சென்னை வருகை தந்திருக்கிறார். தாவேகாவின் 108 எம்எல்ஏக்கள், காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தோடு ஆளுநர் அர்லேகரை இன்று மாலை சந்திக்கிறார் விஜய். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் சென்னை வருகை தந்திருக்கிறார். இன்று மாலை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ள நிலையில் ஆளுநர் அர்லேகர் சென்னை வருகை தந்திருக்கிறார். தாவேகாவின் 108 எம்எல்ஏக்கள், காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தோடு ஆளுநர் அர்லேகரை இன்று மாலை சந்திக்கிறார் விஜய். 118 எம்எல்ஏக்கள் எனும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்றாலும் தனிப்பெரும் கட்சி என்பதால் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் சென்னை வருகை தந்திருக்கிறார். இன்று மாலை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ள நிலையில் ஆளுநர் அர்லேகர் சென்னை வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், ஆளுநர் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார், அது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன ராஜகுமரன்? தமிழக ஆளுநர் அர்லேகர் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கின்றார். சென்னை வந்திருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் இன்று மாலை வரை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தான் தங்கியிருப்பார். ஆளுநர் மாளிகையிலே அவர் அந்த சந்திப்பை மேற்கொள்ள இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநரை சந்தித்து உரிமை கோர இருக்கின்றார். தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3:30 மணி அளவிலே அந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. இன்று மாலை 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு வருமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார் தமிழகத்தினுடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். ஏற்கனவே அவர் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை தெளிவுபடுத்தி விட்டார். தனிப்பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிக்கு நான் அழைத்து விடுப்பேன், அவர்கள் ஆட்சி அமைக்கலாம், ஆனால் ஆட்சி அமைக்கும் பொழுது பெரும்பான்மையை அவர்கள் நிரூபித்தாக வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கு உரிய அவகாசத்தை வழங்குவதற்கும் விதிகளில் இடம் உண்டு. எனவே ஆளுநர் என்ற முறையிலே நான் அவகாசத்தை வழங்குவேன் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். பல விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது தேர்தலுக்கு முன்பாகத்தான் கூட்டணி அமைத்து ஒரே கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கித்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அதற்கு விதிகளிலும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. 118 உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும், அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அந்த பெரும்பான்மை அடிப்படையிலே நான் அவர்கள் ஆட்சியை தொடர்வதற்கு அனுமதி கொடுப்பேன் என்ற ஒரு கருத்தை அர்லேகர் நேற்றைய தினம் கூறியிருந்தார். எனவே அர்லேகர் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தலுக்கு பிந்தைய ஒரு ஒருங்கிணைப்பாக திமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய காங்கிரசினுடைய 5 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்று தாவேகா தற்பொழுது இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முதல் கட்சியாக ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் காங்கிரசினுடைய நிர்வாகிகள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாவேகா தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைய இருக்கின்றது. அந்த ஆட்சியில் தங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதாக, அமைச்சரவையிலே இடம் வேண்டும் என்பதாக வெளிப்படையாக எந்த ஒரு கோரிக்கையினையும் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கவில்லை. ஆனால் நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்டவற்றிலெல்லாம் ஒரு அதிகார பகிர்வுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை மட்டும் தாவேகாவிடம் காங்கிரஸ் கட்சியினர் முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே 118 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்கின்ற அறுதி பெரும்பான்மை இடத்தை பெறுவதற்கான முனைப்பிலே தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வசம் ஏற்கனவே இருந்த 108 என்பதோடு கூடுதலாக 5 இடங்கள் சேர்க்கப்பட்டு காங்கிரசினுடைய ஆதரவை பெற்று 113 உறுப்பினர்கள் வெளிப்படையாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். இன்று மாலை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையில் சந்திப்பை மேற்கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் பொழுது காங்கிரசினுடைய நிர்வாகிகளும் ஏற்கனவே அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் கொடுத்து அனுப்பி விஜயோடு ஆளுநரை சந்திக்க இருக்கின்றார்கள். 118 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்கின்ற பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட அறுதி பெரும்பான்மை கூறிய இடங்கள் இல்லாவிட்டாலும் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சி என்ற அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகம் இன்று மாலை, அதாவது இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநர் அர்லேகரை சந்தித்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர உள்ள நிலையில்தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேகர் இன்று சென்னை வந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு அவர் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் 2 மணி அளவிலே அவர் ஆளுநர் மாளிகையை சென்றடைந்த பிறகு 3:30 மணி அளவில் தாவேகா தலைவர் விஜய் மற்றும்
காங்கிரசினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை அவர் ஒரு சேர சந்தித்து ஆட்சி அமைப்பதற்குரிய நடைமுறைகளை தொடங்குமாறு விஜய்க்கு அறிவுறுத்தல் வழங்க இருக்கின்றார். இப்பொழுது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து காங்கிரசினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் விஜயுடனான சந்திப்பு நிகழ இருக்கின்றது. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் பொழுது அவரை ஆதரித்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் உறுப்பினர்கள் யாவர் என்பது தெரிய வரும். மொத்தமாக 118 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதற்குரிய முயற்சியிலே தாவேகா ஈடுபட்டு இப்பொழுது 113 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருக்கின்றது. மேற்கொண்டு 5 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறும் பொழுது எளிதாக தமிழக வெற்றிக் கழகத்தால் ஆட்சி அமைத்து விட முடியும். அல்லது அந்த 5 உறுப்பினர்கள் ஆதரவு உடனடியாக கிடைக்காவிட்டாலும் கூட தங்களுக்கு ஒரு கால அவகாசம் கேட்டு 15 நாட்கள் என்கின்ற ஒரு அவகாசத்தை பெற்று அதற்குள்ளாக நாங்கள் எங்களுக்கு உரிய ஆதரவை பெற்று விடுகின்றோம். அதன் பிறகு 15 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டி எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்கின்றோம் என்று கூட அவர்களால் சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலிருந்து தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை புறப்பட உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.